26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க, அதை நிதர்சனமாக நாங்கள் பார்த்துட்டோம். தான் சொந்த ராசின்னு கூட பார்க்காம எங்களை பெருசாக ஹை ஃப்ளேமில் வச்சு சனி வந்து 7 நாட்டு சனியாக வந்தாலும், அஷ்டம சனியாக வந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சனி தசையை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்க எதுலாம் கவனமாக இருக்கும்? 7ல் கேத்து இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒரு கேப். லவ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு விரிசல், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா அதில் ஒரு பிரேக்கப். அதெல்லாம் அப்போ ஆல்மோஸ்ட் 75% சனி பகவானுக்கு எடுத்துட்டாரு. ஸ்டில் 25% தான் உங்களுக்கு எடுபலன்களே கொடுக்குறாரு. ஆனால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்குமா, அங்கே ஆதி கும்பேஸ்வரரை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. நீ பெருசாக வழிபாடுலாம் பண்ண வேணாம். போய் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? பொதுவாகவே மீனம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக உங்கள் ராசி அதிபன் 5ல் வந்து உட்கார்ந்துருக்கான். அப்புறம் என்ன இருக்குது? இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருப்பீங்க? அத்துணை பிறப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க. அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான செலவுகளில் கவனம் அப்படின்றது தேவை. வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெருசாக யோசிக்க வேண்டாம். வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மகரம், கும்பம், மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகரம் 7 நாட்டு சனியிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ராசிக்கு அதிபன் தான் சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஈஸ்வர பதவி கொடுத்தாங்க அப்படின்னா, நீதி தவறாத ஒரு பிளானட். அதனால தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க, அதை நிதர்சனமாக நாங்கள் பார்த்துட்டோம். தான் சொந்த ராசின்னு கூட பார்க்காம எங்களை பெருசாக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மகரம் வந்து பார்த்திங்கன்னா இழந்தது எல்லாமே, இருக்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாமே போச்சியா, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் மகரம் இருக்காங்க. பொதுவாகவே மகரம் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவத்திகள் அப்படின்னு தான் சொல்லலாம். தான் எரிஞ்சு மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளை சுற்றி இருக்க இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது தான் இந்த மெழுகுவத்தினோட குணாதிசயம். அதே மாதிரி தான் மகரம் தான் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க. பெரும்பாலான மகரம் வந்து பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது ஆரம்பிக்கும். அண்ணானை படிக்க வச்சுருப்பாங்க, தங்கச்சியை படிக்க வச்சுருப்பாங்க. இவங்க மத்தியம ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்களோ, நடுவில் பிறந்திருந்தா கூட அண்ணனை கூட கரையேற்றிருப்பாங்க, அக்காவை கூட கரையேற்றிருப்பாங்க. தம்பி தங்கச்சியை கரையேற்றுறதுன்றது வேறு. அதுக்கும் மேலே அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. இப்படி குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பம்னா என்ன அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கினாங்க. பொதுவாகவே சனி பகவான் 7 நாட்டு சனியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட போல் வந்துடும். வாழ்க்கையினோட அர்த்தம் முழுசும் புரிஞ்சிடும். இது சனி வந்து 7 நாட்டு சனியாக வந்தாலும், அஷ்டம சனியாக வந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சனி தசையை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும் வாழ்க்கையில் ஆடவே மாட்டோம். ஏன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்றது புரியும். ஒருத்தவங்க சனி தசையை வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விதியும் உண்டு. கும்பத்தில் பிறக்கிறவங்க, மகரத்தில் பிறக்கிறவங்க, சனி தசையை அனுபவித்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் கேத்து இருக்கவங்க, இவங்களுக்குலாம் மறுபிறப்பே கிடையாது அப்படிம்பாங்க. ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. என் அண்ணன் யார், என் தம்பி யார், என் தங்கச்சி யார், என் பொண்டாட்டி யார், என் புருஷன் யார், என் பிள்ளைங்க யார், எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த காலகட்டம் தெளிஞ்ச நீரோட போல் இருக்காங்க. ஆனால் பட்ட கஷ்டத்துக்கெலாம் தீர்வு இல்லையப்போ, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனே, அவ்வளோ குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டனே, இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் வந்து பாருங்கம்மா, சனி பகவானே சகாய சனியாக இருக்கார். சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் இல்லைங்களா? 7 நாட்டு சனியாக இருந்து மாறி எல்லா விதத்துலையும் சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால கடகடன்னு ஹெல்ப் பண்ண போகிறார். அது ஒரு 2வது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னா கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் திருமணமே ஆகலைங்க, எனக்கு வயசு 42ஆவது, 49 ஆயிடுச்சு. என்னத்தை போய் திருமணம் பண்ணி என்னத்தை வாழ போகிறேன்? நல்ல திருமண பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். இது வரைக்கும் திருமணமே அவளை இல்லைங்க, இள வயசு தான், தேடிட்டே இருக்க
பெருசாக நான் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளை கிடைக்கல, எதிர்பார்க்குற மாதிரி பையன் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் குரு 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நல்ல குணவதியான குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்களா. சரி, இப்போ வந்து பாருங்கள், 7 நாட்டு சனியில் என் மனைவி என்னை வந்து பெருசாக நீ சம்பாதிக்க லாக்கி இல்லை அப்படின்னு ஒரே முட்டை விட்டுட்டு வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. என் கணவர் என்னை தூக்கி போட்டு போயிட்டார். இந்த காலகட்டம் உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு 2வது திருமண பிராப்தம், இளைய கலத்திரம் அப்படின்றது நிறைய மகரத்துக்கு உண்டுமா. இது ஒரு ப்ளஸ். அந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்களா, மனைவியால் கணவரால் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு மருந்தாக ஒரு கணவனோ மனைவியோ வருவாங்க. இது ஒரு ப்ளஸ். அதே மாதிரி 7 நாட்டு சனியும் போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவரோ மனைவியும் ஒன்றா தாங்க இருக்கும், ஒரே வீட்டில் தான் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா நீங்கள் 2 பேரும் குழந்தைங்க மூஞ்ச பாருங்கப்பா, நீங்கள் இப்படி வாழ்ந்த குழந்தைங்க எப்படி நல்லா வாழ முடியும் அப்படின்னு குரு மட்டும் எப்பயுமே குடும்பத்தை இணைச்சே வைப்பார். அதுதான் குருவினோட குணாதிசயம். அப்போ 4 மத்தியஸ்தர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கணவனும் மனைவி இணைச்சி வைக்கிறதுக்கான பிராப்தம். நாங்கள் பிரியலாம் இல்லைங்க, ஒன்றா தான் வாழறோம், எங்களுக்குள்ள அன்பு இல்லை. இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மலரும். அதே மாதிரி 7 நாட்டு சனியும் போது பிஸ்னஸை முழுசும் இழுத்து மூடிட்டேன், இப்போ புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க, திருப்பி நீ பிஸ்னஸை தொடரலாம், அதுக்கான பிராப்தம். ஆக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா. அதுக்கும் மேலே சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார். வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், இனிமேல் பட்டு நான் வாழற வாழ்க்கையை நீ பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். நல்ல விஷயத்தில் ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. மீண்டும் மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். உழைக்கிறதுக்கு மகரம் பெருசாக கஷ்டப்படவே கஷ்டப்படாதும்மா. ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம். அப்போ தொழிலாளிகள் மட்டுமா மகரம் அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க கூட மகரமாக இருப்பாங்க. அவங்களோட நேர்த்தி, அவங்களோட சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இதெல்லாம்னால நல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்சியராக வேலை செய்வாங்க, பெருத்த லாபம் அப்படின்றது சம்பாதிப்பாங்க. இது எல்லாமே ப்ளஸ்ஸுமா. பொதுவாக 3வது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க ராசி மகரம் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியுமே, ஃபர்ஸ்ட் ரிஷபம், 2வது துலாம், 3வது மகரம், எல்லா பயிற்சிகளையும் வச்சு சொல்கிறேன். நான் குரு பயிற்சியை மட்டும் வச்சு சொல்கிறேன். மகர ராசிக்காரங்க பொதுவாக இந்த குரு பயிற்சியில் எதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? பொதுவாக குருவை பேஸ் பண்ணி நம்ம கவனம் அப்படின்னு சொல்கிறத விட கேது 8ல் இருக்காருமா. 8ஆம் பாவத்து கேது. இந்த 2ஆம் பாவத்து ராகு பெருசாக யோசிக்க வேண்டாம். குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்கனாலும் அந்யோன்யம் அப்படின்றது பெருசாக இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்யோன்யமே நம்ம பார்க்க முடியல. சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா கூட அப்பா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு, அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க, அம்மா யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தை ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், குழந்தை தோரா பூச்சி பார்த்துட்டு இருக்கும். அப்போ நம்ம எல்லாம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது பெருசாக இல்லை. ராகு குடும்பஸ்தானத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்யோன்யம்ன்றது இருக்காது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் காலம் மாறி போச்சு. கேது 8ஆம் பாவம். கேது 8 அப்படின் போது என்ன ஆகும்னா இந்த 7 நாட்டு சனியும் போது நிறைய மகர ராசினோட தோளில் இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வேதாளம் வந்து நேராக விக்ரமாதித்தன் முதுகில் தொங்கிக்கும். இந்த கதை நான் சொல்கிறதுக்கான பதில் சொல்லணும், உன் தலை சுக்குநூறாக விடிச்சிடும் அப்படின்னு சொல்லும். விக்ரமாதித்தன் காளியனோட அம்சம் பொருந்தியவன், காளியனோட அருள் பெற்றவன், எல்லா கேள்விகளுக்கும் எல்லா புதிர்களுக்கும் கரெக்டான விடையை சொல்லிவிடுவா, திருப்பி போய் அது முருங்கை மரத்துலேயே தொங்கும். அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு உறவு இவங்க தோளில் வந்து தொங்கிட்டு இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் இவங்களை விட்டு விலகி போகும்போது அம்மா சாமி விலகி போயிடுன்னு காலில் விழுந்து அமுச்சிடணும். ஐயோ நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நேர்மை, நியாயம், தர்மம்லாம் பார்த்தாங்கன்னா திருப்பி ட்ராப் ஆகிடுவாங்க. தேவையில்லாத ஒரு உறவு தூக்கி போட்டுருங்க. பேர்டன் அது உங்களுக்கு வந்து தேவையில்லாத சுகமான நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லோ நீங்கள் பாவப்பட்டு, அதாவது உங்களுக்கு பாவம் பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் பாவப்பட்ட மனுஷியாவே இருப்பீங்க. தூக்கி போடுங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டிங்களான்னா நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காகவும் வாழுங்க அப்படின்றது உண்மைமா. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுகின்ற வழிபாட்டு முறையும் பரிகாரமும் என்ன, அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ல் ராகு 8ல் கேது, அதுக்கும் மேலே மகரம், உன்னோட ராசியாதிபனே சனி. நீ யாரை வழிபாடு பண்ணணும்? சிவனை தான் சாமி நீ வழிபாடு பண்ணணும். சிவனை நீ எப்படி வேணா வழிபாடு பண்ணலாம், ஆனால் முடியும் அப்படின்னா கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோள் அறு பதிகம், கோள்களால் வரக்கூடிய கெடுபலன்களை அறுக்கக்கூடிய பதிகம். அப்போ கோளறு பதிகம், வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த கோளறு பதிகத்தை தினம்தோறும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அழகான தமிழில் இருக்கும். பாராயணம் பண்ணிட்டு நீ பாட்டு வேலையை பார்க்குற அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். கண்டிப்பாக எந்தவித கெடுபலன்களும் உன்னை சுற்றி வராது. கெடுக்கணும்னு உன்னை நினச்சிட்டு வரவங்க கூட உனக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். அடுத்ததா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாகவே கும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. காரணம் என்ன? 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 75% சனி பகவானுக்கு எடுத்துட்டாரு.
ஸ்டில் 25% தான் உங்களுக்கு எடுபலன்களே கொடுக்குறாரு. ஆனால் கும்பம் வந்து பாருங்கள் முடியல மேடம் எங்களால், நாங்கள் ஏன் கும்பராசியில் பிறந்தோன்னே தெரியல, முடியல எங்களால் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கத்தி வச்சு கையை குத்திட்டே இருந்தால் அந்த கையை தொட்டால் கூட நம்மளுக்கு ஒரு விதமான ரொம்ப வந்து முடியாமல் வலியும் வேதனையும் துடிப்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சனி பகவானால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் என்னென்னா, பாத சனியாகவே இருந்தாலும் அவர் என்னமோ இவ்வளோண்டு தான் கொடுப்பாரு, ஆனால் என்னால் தாங்க முடியல சாமி, என்னோட பவர் மொத்தமாக போயிடுச்சு, என்னோட தாங்கக்கூடிய தன்மை டாலரேட்டிங் கெப்பாசிட்டி மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இப்போ குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால பாத சனியாகவே இருந்தாலும் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது, இது ஒரு பெரிய ரிலீஃப். ரெண்டாவது என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு வந்து 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குரு ரொம்ப நாளாக கும்பத்தினால டே டு டே ஆக்டிவிட்டீஸே அவங்களால பார்க்க முடியல. மொத்தமாக நான் நொந்து போயிட்டேன். எனக்கு தினம்தோறும் காலையில் எந்திரிச்சிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், காலேஜ் போகணும், படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. என்னால் முடியல. என் மனசு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் நோக்கி போகுது, ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி போகுது, மைண்ட் ஃபுல்லும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். இப்போ 6ஆம் பாவத்தில் குரு வந்திருக்கிறதுனால கடன் வேறு நிறைய கடன் வாங்கினேன். நான் என்னமோ சாதாரணமாக கடன் வாங்கினேன், அடுத்தடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. குடும்பத்தில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சார்ந்த பிரச்சனை, அம்மாவுக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ண, மனைவிக்கு பிரச்சனை, கணவருக்கு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இப்படி ஏதோ ஒரு விதத்துக்காக நான் கடன் வாங்கினேன். இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு கடன் வாங்கினேன். இது ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கி ட்ராப் ஆகிட்டேன். கடன் வாங்கினது நான் வந்து கவர்மெண்ட் ஒரு பேங்க்கில் இல்லை வந்து பேங்க்கில் வாங்கியிருந்தால் பரவாயில்ல, தனிநபர் கடன் வாங்கிட்டேன். தனிநபர் கடன் வாங்கினதுனால அவங்க எனக்கு ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள், எலும்பு பிரச்சனை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கும்பம் இருக்காங்க. அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த காலகட்டம் கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை நீ வந்து அனுபவிக்கணும்னு அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். கண்டிப்பாக நீ முடிவு பண்ணால் அதில் வந்து மாற்றங்கள் வரலாம். குரு முடிவு பண்ணிட்டார். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கும்பம் வந்து பாருங்கள் சனியினோட ராசி, ஆண் ராசி. பொதுவாக எல்லாருமே தப்பு செய்வாங்க. அந்த தப்பை வந்து எல்லாருமே மூடி மறைப்பாங்க. தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சால் அந்த ஒத்துக்கிற தைரியம் அப்படின்றது கும்பத்துக்கு உண்டு. அதே மாதிரி ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது அப்படின்னா கும்பத்துக்கு. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐராத்து பொண்ணாக இருக்கும், ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராமத்தில் ரொம்ப கலாச்சாரமான ஒரு குடும்பமாக இருக்கும், ஒரு நீக்ரோ கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருவோம். நல்லா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கும்பமாக இருப்பாங்க பெரும்பாலும். எப்படின்னா யாராவது ஒருத்தவங்க நம்மளை நம்பினாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டோம், அந்த பொண்ணு என்னை நம்புதே, அந்த பையன் என்னை நம்புதே, எப்படி என்னை விட்டுற முடியும், வீட்டில் எமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செத்துருவேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு என்னை எமோஷ்னலி த்ரெட்டன் பண்ணுறமா, நீ அதெல்லாம் செய்ய மாட்டேன், அந்த பொண்ணு பாவம் அப்படின்ற மாதிரி நம்பினவங்களுக்காக அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள் எடுப்பாங்க. ரகசியங்கள் நிறைய இருக்குமா கும்பத்துக்கு. அந்த ரகசியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ரகசியங்கள்னால நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறது நல்லது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி கடன் நோய் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுக்கும் மேலே குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். காசு நடமாட்டம், ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் காசு நடமாட்டம் இருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. படித்து முடித்து 10 வருஷம் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரண வேலையை செஞ்சுருந்தேன். இந்த காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுப விரயம், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வாங்க, மாற்றுக்கிறது இல்லைம்மா. மேம், இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்க எது எதுலாம் கவனமாக இருக்கணும்? பொதுவாக வந்து ராகு 1ல் இருக்காருமா, கேத்து வந்து 7ல் இருக்கார். 7ல் கேத்து இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒரு கேப். லவ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு விரிசல், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா அதில் ஒரு பிரேக்கப். அதெல்லாம் நல்லது, புரியுதுங்களா? இது நல்லது, இந்த காலகட்டத்தில் இது நடக்குதுன்னா உனக்கு நல்லது அப்படின்னு தான் நீ நினச்சிக்கணும். ஐயோ என்னை விட்டு அந்த புள்ள போயிடுச்சு அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. இந்த ராகு சுயஸ்தானத்தில் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அது காதல்லையும் காமத்துலையும் கூட வரும். அதில் கவனம் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம யோசிப்போம், நம்ம எதிர் வீட்டுக்காரன் இருக்கிற ஃப்ராடத்தனெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறான், அந்த 3வது தெருவில் 4வது வீட்டுக்காரன் என்னென்ன ஃப்ராடத்தனை செஞ்சு சம்பாதிக்கிறான், சௌக்கியமாக தானே வாழறான், நம்ம ஏன் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி தப்பான விதத்தில் நம்மளுக்கும் அந்த மாதிரி அடிக்கடிக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தோணுது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு லாக்கிப்பட்டு வர மாட்டோம், நம்மளே முடிவு பண்ணிக்கணும். காரணம் என்ன, நீங்கள் உங்கள் கும்பராசியில் பிறந்தீங்க, உங்கள் ராசி அதிபனே சனி பகவான் தான். ஆல்வேஸ் உங்கள் வழி தனி வழியாக இருக்கலாம், ஆனால் நேர் வழியாக தான் இருக்கணும், இல்லைன்னா சனி போட்டு தள்ளுவோம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன், இந்த சைக்காட்ரிக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, இல்யூஷன், ஹாலுசினேஷன், டெல்யூஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொடுப்பான். ஆக நீங்கள் ஆண் ராசி, சனியினோட ராசி, ராகு ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். அனலைஸ் பண்ணிங்களான்னா ஓவர் கம் பண்ண முடியும். தைரியம் உண்டு உங்களுக்கு, அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ராகு ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். இதில் கவனம் அப்படின்றது வேணுமா? கும்பராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு முறையும் வாழ்வியல் பரிகாரமும் என்ன, அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க?
பொதுவாக கும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்குமா, அங்கே ஆதி கும்பேஸ்வரரை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. நீ பெருசாக வழிபாடுலாம் பண்ண வேணாம், போய் சிவனை பார்த்துட்டு வா, அம்பிகையை பார்த்துட்டு வா, உனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா கேளு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாமா, இந்த வேற்று மதத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம இஸ்லாமிய மதத்தினர் அந்த கோயில் அந்த தர்காவுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, அங்கே வெளியே வந்து யாச்சகம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மதத்தினர், நம்ம மதம் இல்லாமல் வேற்று மதத்தினர், முக்கியமாக இஸ்லாம மதத்தினர் இந்த யாச்சகம் வாங்குறவங்க, இல்லை அந்த கோயில் வெளியே இருக்கவங்க, அந்த தர்காவுக்கு வெளியே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இல்லைன்னா அங்கே தர்காவுக்கு போய் எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சுப்ரீம் எனர்ஜி இருக்குது, அதை சிவனாக நினச்சா சிவன், அல்லாவை நினச்சா அல்லா, ஜீசஸ் கிரைஸ்டை நினச்சா ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தர்காக்குள்ளே போய் வழிபாடு பண்ணலாம். இப்படி ஒரு வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஒரு பட்சிகள் பறவைகள் இருக்குது அதுகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது ஒரு தீர்வு. இத்தனை சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம். அடுத்ததா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? மீனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலிங்க, காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம், குருனோட ராசியாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் இருக்கும். பிறந்துட்டோம் சந்தோஷமாக வாழலாமேப்பா அப்படின்ற எண்ணம் இருக்கும். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, மீனராசி நண்பர்கள் நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லா விதத்துலையும் தோஸ் பீப்புள்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று, மற்றவர்களுக்காகவே வாழுகிற ஒரு ராசினா அது மீன. ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விதத்துலையும். பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட மாட்டாங்கம்மா. என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், நடுராத்திரி 12 மணிக்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் அவனை பிடிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிச்சிட்டாங்க, போலீஸ்காரன் என்னையும் போனால் தூக்கி போட்டுப்பா அப்படின்லாம் நம்ம நினைக்க மாட்டாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் போய் என்னால் என்ன முடியுமோ சப்போர்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை நியாயப்படுத்த மாட்டேன், தப்பு தான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னோட சப்போர்ட் அப்படின்றது நடுராத்திரி 12 மணி 2 மணி கூட இருக்கும். இதுதான் மீனத்தோட கேரக்டர். அதே மாதிரி பொதுவாகவே மீனம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்து இருக்கும். காரணம் என்ன, ஜென்ம சனி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ரொம்ப புத்திசாலிகள் மீனம், மற்றவங்களுக்கு வெல்விஷர்ஸாக மற்றவங்களுக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது, நான் ஒரு சுய முடிவு எடுக்கிறது. காரணம், ஜென்மத்தில் சனி உட்காந்து என் மூளையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஒரு விதமான குழப்ப நிலை, விட்டேத்தியான ஃபீலிங், மந்த நிலை, இது எல்லாத்தையும் சனி கொடுத்தா இது இந்த மத்தியம வயசு மீனம், கொஞ்சம் வயது வந்து அதிகமான மீனம்லாம் டேக்கிள் பண்ணிக்கிறாங்கம்மா. இந்த படிக்கிற குழந்தைலாம் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக இந்த நீட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் குழந்தைங்க படிக்குது பார்த்தீங்களா. நான் 3 வருஷமாக நானும் நீட் எழுதிட்டு இருக்கேன். என் கூட படித்த பிள்ளை இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிட்டா, அது வந்து செலக்ட் ஆகிட்டா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட குவாலிஃபிகேஷன் டிகிரி ஒரு நல்ல வந்து அவளுக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு, நல்ல வருமானம் வரப்போகுது. என்னோட குவாலிஃபிகேஷன் வெறும் +2 தான், உன்னால தான் அப்படின்னு அப்பா கூட சண்டை போடுறது, அம்மா கூட சண்டை போடுறது. நான் 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீட்டில் மார்க் வாங்கலை, இந்த வருஷமும் நான் படிக்க மாட்டேன், எனக்கு வந்து மெடிசன் சீட் கிடைக்காது அப்படின்னு ஓன்னு அழுறது, பெட்ஷீட்டை போத்திட்டு அழுறது, இன்ஸ்டா ரீலே கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்கறது, சாப்பாட்டை தூக்கி விசிறி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க செய்யுங்க. இதெல்லாம் யாருனால அப்படின்னா ஜென்ம சனியினால். பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி மேலே குருனோட பார்வை. ஜென்ம சனியாகவே இருந்தாலும் அவர் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல, அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்க பாரு. நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு நீ ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சனியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. நீங்கள் மீண்டும் மீனம் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் உங்களோட உத்வேகம், உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட செயல்பாடுகள் என்ன, உங்களோட எந்துவாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. அதுக்கும் மேலே குரு பகவான் எந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக உங்கள் ராசி அதிபன் 5ல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன இருக்குது, இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பிறப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸலண்ட் இல்லைங்களா. குழந்தை பிராப்தமே இல்லைங்க, 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை IVF பண்ணிட்டோம், 3 முறை எக்ஸி பண்ணிட்டோம். இந்த காலகட்டம் நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு பாசிபிள். அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி ஜாஸ்தி உண்டு. ஆணோ பண்ணும் நம்ம குழந்தைங்க, பட் இருந்தாலும் குரு அந்த பாவத்தில் இருக்கிறதுனால சொல்லணுமே அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆண் வாரிசுகளை விட பெண் வாரிசுகள் தான் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை பார்க்கும், கொஞ்சமாவது கன்சர்ன்றது இருக்கும் இல்லைங்களா. சரி, அப்படி ஒரு பிராப்தம் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம், எங்கள் குடும்பத்தில் சொத்தே கொடுக்கல, கூப்பிட்டு உறவோ வந்து உங்கள் கூட உறவாடோ சொத்தோ உங்களை தேடி வரும். குழந்தைங்க ரீதியான கடுமையான மன உளைச்சல் இருக்குது. என் புள்ள ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து பண்ணுது, 4 பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வருது, தேவையில்லாத சேர்க்கை என் குழந்தைக்கு இருக்குது, எல்லாமே மாறும்.
இப்போ 4 பஞ்சாயத்து பண்ணுது குழந்தை அப்படின்னா 2 பஞ்சாயத்து தான் பண்ணும். இன்னும் 2 பண்ணுமா அப்படின்னா குருவும் எவ்வளோ கொடுக்க முடியும் இல்லைங்களா? அவரால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுப்பார். அப்போ குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பெரிய பெரிய மன உளைச்சல் மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். என் புள்ள முழுசும் ஸ்ரவன்குமாரா மாறிடுமா, நான் சொல்கிற பேச்சை அப்படியே கேட்குமா, அந்த அளவு நீங்களும் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ பிள்ளைங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமாம்மா நினைக்கிறோம், பிள்ளைங்க நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளும் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த புரிதல் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக தெரியாது, எல்லாமே சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மீனத்துக்கு காதல் அப்படின்றது கை கூடும். யூஜி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இந்த மெடிசன் சீட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வாங்கலாம், படித்து வாங்கலாம், அதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி உங்கள் சுயஸ்தானத்தை குரு பார்க்குறா. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஆத்ம திருப்தி இருக்குப்பா. ஆத்ம திருப்தி கிடையாது, ஆனால் இவங்களுக்கு எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற அமைப்பு. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிக்கு 2 வருஷமாக 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பாக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இவங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு சன்மானம் அப்படின்றது கிடைக்கும். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. செஞ்சுட்டு இருக்க தொழில் ஆம வேகத்தில் ஓடிட்டுருக்கு. இப்போ செஞ்சுட்டு இருக்க தொழில் எக்ஸலண்ட்டாக ஓடும். பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஓரளவுக்கு நம்ம நியாயம் தர்மம் அப்படின்றது தொழிலில் வச்சுட்டு இருந்தால் மட்டும் போதுமானதுமா, நல்லதே. மேம், இப்போ இந்த மீன ராசிக்காரங்க எதுலலாம் கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேது 6ஆம் பாவம். பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கொடுக்காது, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை நம்ம கழுத்தில் ஒரு போர்டாக மாட்டிக்கணும், நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் பாவம் ராகு. 12ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான், எனக்கு பொதுவாக ஷாப்பிங் போகிறது எல்லா ராசி பெண்களுக்கும் பிடிக்கும். மீனத்துக்கு ஒரு கல் மிச்சமாக பிடிக்கும் அப்படின்லாம். ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணும் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு ₹1,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க. செலவுகளில் கவனம் அப்படின்றது தேவை. வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெருசாக யோசிக்க வேண்டாம். வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம புடவை கட்டும்போது சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்ல காஞ்சிபுரத்து பட்டு தான், ஆனால் டியூ கட்டும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆக அனலைஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணுறது அப்படின்றது நல்லது. மேம், இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வதற்கும் இன்னும் மென்மேலும் மேன்மை அடைவதற்கும் எளிய வாழ்வியல் பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னா அது என்ன, அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி ஜென்ம சனியாக தான் இருக்கார். நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனியை விட்டு விலகும் அகலும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதை கொடுக்கணும். ராகு 12ஆம் பாவம் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வழி உண்டு. கேது 6ஆம் பாவம் எதிரிகளை நீயே வளர்த்துக்கிறதுக்கு, அதே மாதிரி கடனில் மாட்டிக்கிறதுக்கு, நோயில் மாட்டிக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர்ஸில் மாட்டிக்கிறதுக்குலாம் வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ இந்த சனி ராகு கேதுவை பசிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இதுக்கு யாரை வழிபாடு பண்ணணும், காலபைரவ வழிபாடு. பொதுவாக காலபைரவ வழிபாடு அப்படின்னா தேய்பிரிய அஷ்டமி தான், வளர்பிரிய அஷ்டமிலாம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தினமும் காலபைரவனை வழிபாடு பண்ணுறதுனால ஒவ்வொரு பலன்கள், ஒவ்வொரு திதியில் வழிபாடு பண்ணுறதுனால ஒவ்வொரு பலன்கள், ஒவ்வொரு ஓரையில் வழிபாடு பண்ணுறதுனால ஒவ்வொரு பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து. ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, சங்கராச்சாரியார் இயற்றியது இருக்குது, காலபைரவாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து பார்த்திங்கன்னா காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்னு முடியும். இதை 10 நிமிஷம் தான் அவன் பாராயணம் பண்ணுறது. நீ பாட்டுன்னு பாராயணம் பண்ணிவிட்டு நீ பாட்டுன்னு உன் வேலை செய், நல்லது மட்டுமே நடக்கும். கண்டிப்பாக மேம். மகரம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எதில் அவங்க கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளும் பரிகாரமும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.